வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சென்னை போர்ட்டல் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி ஜாயின் பண்ணலாம், எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நார்மலாக போர்ட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிகிரேட்டட் கொரியர் சர்வீஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் கொரியர் பார்சல் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போக 4 வீலரும் இருக்குது, அதே போக 3 வீலரும் உங்களுக்கு இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது கொரியர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா போர்ட்டல்னு சொல்லிட்டு இதில் நம்ம 2 வீலர் டெலிவரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பைக்கில் போயிட்டு நம்ம கொரியர் அண்ட் பார்சல்ஸ் இருக்கும், அதை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இது மாதிரி ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னா கிஃப்ட் ஐட்டம்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, எலக்ட்ரானிக்கல்ஸு, அது வண்டியில் கொண்டு வரக்கூடிய ஐட்டம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். வர ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 10லேருந்து 20 கிலோக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பொருட்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போக இப்போ போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் ட்ரக்ஸு, அதே போக பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கரண்ட்டாக ஹையர் பண்ணிருக்கிறது 2 வீலருக்கு தான் ஹையர் பண்ணிட்டுருக்கோம். அதே போக இப்போ நம்ம போர்ட்டலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், பைக் ஆர்சி, இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தேவைப்படும். அதே போக இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக வேணும். கிளியராக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அதே போக நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக வேணும். அதே போக பைக் ஆர்சி பார்த்தீங்கன்னா கிளியராக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஆப்பில் அப்டேட் பண்ண முடியும். சப்போஸ் ஓல்டு ஆர்சி அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம விர்ச்சுவல் ஆர்சி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். போர்ட்டலில் சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர் பேஸில் அது மாதிரி தான் வரும். மினிமம் ஒரு ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா 80 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் கிலோமீட்டர் வேரி ஆச்சு அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு ஆர்டர் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். அதே போக இதில் டைமிங் அது மாதிரி இல்லை, எப்போ வேணால் லாகின் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம். பர்டிகுலர் டைமிங் அது மாதிரி இல்லை. ஆர்டர் அப்படிங்கிறது மார்னிங் 9லேருந்து நைட் 9 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதே போக இப்போ போர்ட்டலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜாயினிங் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா பேக் டிஷர்ட்டுக்கு 199 அது மாதிரி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே போக சப்போஸ் ஏதாச்சும் ஆன்போர்டிங் ஏதாச்சும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் 199 மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போக இது போர்ட்டலில் டைமிங் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்சிபிள் டைமில் ஆன் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போக சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சேலரி அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணணுமே அதுக்கான பேமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதே போக உங்களுக்கு அடிஷ்னலாக இன்சென்டிவ் அமௌண்ட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 ஆர்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது போக நீங்கள் எடுக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ஸ்லாட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதே போக நீங்கள் சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு இன்சென்டிவ் அமௌண்ட் உங்களுக்கு வரும். இப்போ அப்ராக்சிமேட்டாக சேலரி அப்படின்னா உங்களுக்கு பார்ட் டைம் அப்படிங்கிற ஓட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 500 ரூபாயிலிருந்து 600 வரைக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. இதே ஃபுல் டைம் அப்படின்னா 1000 ரூபாயிலிருந்து 1500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அதே போக இன்சென்டிவ் அமௌண்ட்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா டெய்லி இன்சென்டிவ் இருக்குது, வீக்லி இன்சென்டிவ் இருக்குது. இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஆட் ஆகும். அதே போக நீங்கள் ஒரு 10 ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ஸ்லாட்டே ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 வீக்கில் 10 ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் ஸ்லாட்டும் ஓப்பன் ஆகிரும். அப்போ தான் உங்களுக்கு எலிஜிபிள்னதே உங்களுக்கு வரும். இப்போ போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக சென்னை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையரிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு போயிட்டுருக்கு. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாமே போயிட்டுருக்கு. அதில் சிட்டி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஹையரிங் அப்படிங்கிறது இருக்குது. அதே போக இதில் நம்ம எந்த டைம் வேணால் நம்ம டியூட்டி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போக சென்னையில் எந்த லொக்கேஷன்லாம் நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம். அப்போ அதே போக உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்டர் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா அது மாதிரி தான் உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் கம்பெனிஸ் அதிகமாகிற ஏரியாஸ் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வரும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஆர்டர் எடுக்கிறது கொஞ்சம் கம்பெனிஸ் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா அந்த லொக்கேஷனில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 9 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா போர்ட் டெலிவரி பார்ட்னர்னு சொல்லிட்டு ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு, பேன் கார்டு, செல்ஃபி ஃபோட்டோ, பைக் ஆர்சி, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ணிங்கனாவே போதும். அதே போக இதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு பேக் அண்ட் டிஷர்ட்டுக்கு 199 பேமெண்ட் பண்ணிங்கனாவே போதும். ஐடி அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் ஆயிரும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற 8838380006 இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்ட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைன்னு சொல்லி ஸ்க்ரீன் காமிக்கும். அந்த ஸ்க்ரீன் மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிங்கனாவே போதும். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போக ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணலேருந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஆக்டிவேஷன் ஆயிரும். இதில் சப்போர்ட் தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஓகே, இதில் நம்ம ஒன்று நாமளே தான் அப்டேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா போதும், டீம்லேருந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பேன் கார்டுனா பேன் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பைக் ஆர்சி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளியர் ஆகிற மாதிரி அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா போதும், எங்கள் டீம்லேருந்தே உங்களுக்காக ஆன்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஐடி ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் வீடியோ அது மாதிரி இருக்கும், 4 வீடியோ இருக்கும். 4 வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ளே ஆகும். அந்த 4 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஆர்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ அதுக்கு நியர்பை லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஆர்டர் அப்படிங்கிறது காமிக்கும். அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக ஆர்டர்ஸ் வர உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் ஒரு 1 வீக்கில் மட்டும் நீங்கள் 10 ஆர்டர் அது மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் ஸ்லாட்டும் ஓப்பன் ஆயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 10 ஆர்டர் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் இப்போ போர்ட்டலில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவுட்டரில் போயிட்டீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது, கம்மியாக தான் வரும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஆர்டர் எடுக்கிறது நீங்கள் சிட்டி லிமிட்லேயே எடுங்க. அதே போக உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆர்டர்ஸ் அது மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 5 ஆர்டர்ஸ்க்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். அதே போக ஒரு 7 நாளில் மட்டும் ஒரு 10 ஆர்டர் அப்படிங்கிறது நீங்கள் கம்பல்சரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பர்மனெண்ட்டாக ஆக்டிவ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டர் எடுக்கல அப்படின்னா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிரும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணுமே ஒரு 1 வீக்கில் 10 ஆர்டர் அப்படிங்கிறத எடுத்துடுங்க. அதே போல் நீங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரெஃபரல் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா பர் கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு 500 வரைக்கும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் அது மாதிரி உங்களுக்கு வரும். அதே போக ஆக்டிவேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நியர்பை ஆஃபீஸுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போக உங்களுக்கு பைக் ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆர்சியாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா விர்ச்சுவல் ஆர்சி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதே போக டிரைவிங் லைசன்ஸும் கிளியராக இல்லை அப்படின்னா டீம் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் ஆயிரும். சப்போஸ் கிளியராக இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விர்ச்சுவலாக எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போக இந்த சேனலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி விர்ச்சுவல் ஆர்சி எடுக்கணும் ப்ளஸ் விர்ச்சுவல் ஆர்சி எடுக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனலே அப்டேட் பண்ணியிருக்கு. ஃபார் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ போர்ட்டல் ஜாயின் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் டவுட்டு கிளாரிஃபிகேஷன் சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.